விஜய்க்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன சீக்ரெட் அட்வைஸ். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட இல்ல திருமண விழாவுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில தாவேகா தலைவர் விஜய் கலந்துகிட்டாரு. அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்ததோட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த திருமணத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், திரை நட்சத்திரங்கள்ல நிறைய பேர் கலந்துகிட்டாலும் விஜய் கலந்துகிட்டது தான் மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு. அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி விஜய்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணாராம். அதாவது, நீங்க தேவையில்லாம பாஜகவை சீண்ட வேண்டாம். எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆளுங்கட்சியான திமுக மேல மட்டும் இருக்கட்டும். இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாஜகவை சீண்டியதுதான் காரணம்னு சூசகமா சொல்லி இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் ஜனநாயகன் படத்தோட விவகாரத்தையும் கரூர் விவகாரத்தோட சிபிஐ விசாரணையும் பத்தி தான் சொல்றாருன்னு கேள்வி எழுப்புறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஆக்சுவலி ஜெகன்மோகன் ரெட்டியோட அட்வைஸுக்கு பிறகு நடந்த சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின விஜய் திமுக மற்றும் அதிமுகவை பத்தி மட்டுமே விமர்சனம் செய்துட்டு பாஜகவை அந்த அளவுக்கு சீண்டாம பாலிஷா பேசினதையும் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில ஜெகன்மோகன் ரெட்டியோட அட்வைஸை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணியிருக்காரு விஜய். இளம் வயதிலேயே ஆந்திராவில் முதல்வரா இருந்து பணியாற்றிய ஜெகன்மோகன் ரெட்டியை தன்னோட இன்ஸ்பிரேஷனா விஜய் ஏத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள்.